ஏனென்றால் இதற்கு முன்பாக கூட இதே போன்று பல்வேறு முதலமைச்சர்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் வரும்பொழுது அந்த கோவிலினுடைய அர்ச்சகர்கள் மட்டுமல்லாமல் முக்கியமான கர்நாடகத்தினுடைய அந்த வழிபாடு சார்ந்த துறைகளுக்கு உரிய அதிகாரிகள் அனைவரும் வந்து வரவேற்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் பூரண கும்ப மரியாதை வரவேற்புடன் இப்பொழுது தமிழக முதலமைச்சருக்கு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். முதலமைச்சர் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக கர்நாடகம் சென்று மங்களூருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கின்றார். ஏனென்றால் முதலமைச்சருடைய இந்த பயண திட்டத்தை பொறுத்தவரை டெல்லியிலிருந்து நேரடியாக சென்னை வருவதாக இருந்தது. தற்பொழுது கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்றார். கர்நாடக காவல்துறை தான் அவருக்கு பாதுகாப்பை வழங்கி இருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் தமிழகத்தினுடைய காவல் பிரிவு சார்பில் அந்த ஒரு கோரிக்கையை 2 நாட்களுக்கு முன்பாக கூட முன்வைத்திருந்தார்கள். கர்நாடகத்தினுடைய காவல்துறை முதலமைச்சர் செல்லும் பொழுது கிட்டத்தட்ட விமான நிலையத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு காரிலேயே செல்ல வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக முதலமைச்சர் என்ற முறையிலே அவருக்குரிய பாதுகாப்பை கர்நாடக காவல்துறை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு கர்நாடக காவல்துறை முதலமைச்சருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த சக்தி பீடத்தினுடைய ஆகம விதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாகத்தான் முதலமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். மேல் ஆடை அணியாமல் சென்று வழிபடுவதும் அந்த கோவிலினுடைய ஒரு வழக்கமாக இருந்து வருகின்றது. எனவே அந்த ஆகம விதிகளை எல்லாம் பின்பற்றி தற்போது தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இந்த வழிபாட்டை மேற்கொண்டிருக்கின்றார். அடுத்தடுத்த கட்டமாக அரசியலிலே தங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி பீடம். வட இந்தியாவிலே நிறைய சக்தி பீடங்கள் இருக்கின்றன. இமயமலையினுடைய அடிவார பகுதியிலே நிறைய சக்தி பீடங்கள் அம்மனுக்கு உரிய கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன. என்றாலும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சக்தி பீடமாக இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் பார்க்கப்படுகின்றது. இந்த கோவிலினுடைய வரலாற்று சிறப்பு என்னவென்றால் ஆதிசங்கரரே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஒரு தலமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு ஆன்மீக முன்னோடிகள் வழிபட்ட தலமாக பார்க்கப்படுகின்றது. கர்நாடக மாநிலம் என்றாலே நிறைய மடங்கள் இருக்கும். இந்த கோவிலை சார்ந்து இயங்கக்கூடிய மடங்கள் மடாதிபதிகளும் பலரும் இருக்கின்றார்கள். எனவே பல்வேறு வகையில் இந்த கோவில் முக்கியத்துவம் கொண்ட ஒரு கோவிலாக இருக்கும். ஒவ்வொரு நாளிலும் கூட காலை நேரம் 9 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 9 மணி வரை கூட பக்தர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் இருந்து வருகின்றது. கர்நாடகத்தில் அதிக நிதி பெறக்கூடிய ஒரு கோவிலாக, அதிக வருவாய் தரக்கூடிய ஒரு கோவிலாகவும் இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் இருக்கின்றது. எனவே இந்த மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. தமிழகத்தில் பல அரசியல் தலைவர்களும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்றது வழக்கம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களையும் கடந்து பலரும் சென்றிருக்கின்றார்கள், பலரும் சென்று வருகின்றார்கள். முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை பொறுத்தவரை அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவராக இந்த நிகழ்வின் மூலமாக தமிழக மக்களுக்கு தன்னை அடையாளப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி இருக்கின்றார். தேர்தலுக்கு நிறைவுற்ற பிறகு அவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு நடத்தியிருந்தார். அது சூரனை வதம் செய்யக்கூடிய ஒரு தலமாக பார்க்கப்படும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில். எனவே தேர்தல் நிறைவுற்று வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் மேற்கொண்டிருந்த அந்த பயணத்தின் பொழுதே தன்னுடைய அரசியல் எதிரிகளை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்காக தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு விஜய் சென்றிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு தேர்தலில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அவர் வெற்றியும் பெற்றார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார். எனவே திருச்செந்தூர் கோவில் தங்கள் அரசியல் எதிரிகளை வதம் செய்து வெற்றியை பெறுவதற்குரிய ஒரு தலமாக பார்க்கப்பட்டது. அந்த தலத்திற்கு சென்று வந்தார். இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலை பொறுத்தவரை கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றையும் ஒருங்கே தரக்கூடிய ஒரு சக்தி பீடமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இப்பொழுதைய நிலையிலே தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயணம் என்பது அவருக்கு முன்பாக அரசியலில் இருக்கக்கூடிய சவால்கள். இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கின்றது இந்த 17வது சட்டப்பேரவை நிறைவுறுவதற்கு. அமைச்சரவை உள்ளிட்டவற்றை எல்லாம் நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஆளுநர் உரையோடு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட போகின்றது. வரும் 18ஆம் தேதி இன்னும் ஒரு 5-6 நாட்களிலே சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன தமிழக வெற்றிக் கழகம் சார்பில். அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழகத்தினுடைய நிதிநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே தமிழக முதலமைச்சர் எடுத்து கூறியிருந்தார். நிதிநிலை சற்று பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றது. 10 லட்சம் கோடி அளவிற்கு கடன் இருக்கின்றது. வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். எனவே அரசியல் ரீதியாக அவருக்கு ஏராளமான சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அன்னை மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கின்றார். அந்த கோவிலினுடைய அர்ச்சகர்கள் வருகை தந்து பூரண கும்ப மரியாதையோடு தமிழக முதலமைச்சர் வரவேற்று அழைத்து சென்றிருக்கின்றார்கள். முதலமைச்சருக்குடைய காவல் படைப்பிரிவு மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்தினுடைய காவலர்களும் வருகை தந்து தற்போது அவருக்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய பாதுகாவலர்கள் முதலமைச்சரோடு இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்களும் கூட தற்பொழுது கோவிலினுடைய ஆகம விதிகளுக்கு உட்பட்டு முதலமைச்சரோடு செல்லக்கூடிய வகையிலே அவர்களும் அந்த ஆகம விதிகளை பின்பற்றி உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காணுகின்றோம். அங்கே சற்று மழைத்தூரல் இருந்து வரக்கூடிய நிலையிலும் கூட இந்த பயணத்தை தற்போது முதலமைச்சர் மேற்கொண்டு அன்னை மூகாம்பிகை திருக்கோவிலிலே வழிபாடு நடத்தி வருகின்றார். அங்கிருந்து நேரடியாக தமிழகம் வர இருக்கின்றார். அதாவது இன்று மாலை 6 மணி அளவிலே தமிழக முதலமைச்சர்
சி ஜோசப் விஜய் சென்னை விமான நிலையம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 3 நாள் பயணத்தை அவர் நிறைவு செய்திருக்கின்றார். டெல்லிக்கு சென்று டெல்லியில் அரசியல் ரீதியிலான சந்திப்புகளை எல்லாம் மேற்கொண்டார். காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களை சந்தித்தார், பிரதமரை சந்தித்தார். அதே போன்று பல்வேறு அரசியல் கூட்டணி கட்சியினரையும் சந்தித்தார், இடதுசாரிகளுடைய தலைவர்களை சந்தித்தார். டெல்லியில் அவர் இருந்தபொழுதே தமிழகத்தில் நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன. இடதுசாரிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்தார்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த திமுக கூட்டணியை விட்டு விலகுவதாக சொல்லியிருந்தார்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து விலகி இருந்தது, இடதுசாரிகள் விலகிவிட்டார்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் திமுக தலைமைக்கு அழுத்தம் தரக்கூடிய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். மற்றொரு பக்கம் அதிமுகவிலிருந்து பலரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருந்து வரக்கூடியவர்கள் என்று சாரை சாரையாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அதிமுகவிலிருந்து ஒரு பக்கம் நிர்வாகிகள் சென்று தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தபடி இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக திமுகவை விட்டு வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை என்பது அரசியல் களத்திலே தமிழகத்திலே திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றொரு கட்சி தங்களுடைய அரசியலை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, நிர்வாகிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்திலே தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அதிகாரமும் அவர்கள் கைவசம் இருக்கின்றது. என்றாலும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலடி தருவதற்கான ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு சவால்கள் தாவேகாவிற்கு இருந்து வரக்கூடிய நிலையில்தான் ஏற்கனவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில், சீரடி சாய்பாபா கோவில் உள்ளிட்ட கோவில்களை குறிப்பிட்டு அவற்றில் எல்லாம் வழிபாடு நடத்தியிருந்த தமிழக முதலமைச்சர் கர்நாடக மாநிலத்தினுடைய மிக முக்கியமான கோவிலாக இருக்கக்கூடிய கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் கோவிலிலே தற்போது இந்த வழிபாட்டை மேற்கொண்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.